கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 65:2 சீக்கிரம் வாசிங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய தேவன், நம்முடைய இரட்சகர், நம்முடைய வெற்றி வேந்தன் அவர் யார் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அநேக பெயர்கள் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர், விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர், விண்ணப்பத்தின்படி செய்கிறவர். அவருக்கு ஒரு பெயர் என்ன என்று கேட்டால், நான் ஜெபத்தை கேட்பேன், விண்ணப்பத்தை கேட்பேன். உன் தேவைகள் என்ன என்று நீ என்கிட்ட கேட்கும் போது அதுக்குண்டான பதிலை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறேன். உன்னை நான் வெறுமையாக அனுப்ப மாட்டேன், உன்னை நான் தள்ள மாட்டேன். நீ என்ன கேட்கிறையோ அது உனக்கு நான் தருவேன் என்று இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறாருங்க. அதுக்கு பேர் தான் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் நம்மளை ஒருபோதும் தள்ள மாட்டார். அன்பார்ந்தவர்களே, வேதத்திலே ஒரு விபச்சாரி பெண்ணு தன் பாதத்தில் விழுந்து கெஞ்சின போது ஏசப்பா அந்த பெண்ணை காப்பாற்றினார். எல்லாரும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கல்லை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசுவானவர், உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் முதல் கல்லை இந்த பெண்ணு மேலே எறிங்க என்று சொன்ன போது ஒரு மனிதனும், பாருங்க, இயேசு காலத்திலேயே பெரிய நியாயாதிபதி மாதிரி, பெரிய நீதிமான் மாதிரி கல்லெடுத்து எரிக்கிறதுக்கு கல்லெடுத்து எரிய வர்றாங்க. ஆனால் ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், பார்த்துக்கொள்ளுங்க. ஏய், இந்த பெண்ணை குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, இந்த பெண்ணை கைங்களும் பிடிச்சிட்டீங்க, இந்த பெண்ணை கொல்ல வேண்டும் என்று சட்டம் இருக்கு, ஓகே, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் முதல்ல அந்த பெண்ணு மேல கல்லடி. கடைசியில் பார்த்தா ஒருத்தரும் கல்லடிக்கல, எல்லாம் கல்லை போட்டு போயிட்டாங்க. அந்த பெண் காப்பாற்றப்பட்டாள். இயேசு கிட்ட வந்த பெண், இயேசுவை தேடி வந்த பெண், ஒருவேளை இயேசுவை பார்க்காமல், இயேசு பக்கத்தில் வராமல் வேறு எங்கேயாவது ஓடி இருந்தால் செத்து போயிருப்பா. ஆனால் இயேசு கிட்ட வந்த உடனே அவருக்கு உயிர் பிச்சை கிடைச்சது. இயேசு கிட்ட வந்தோடனே அவளுக்கு வாழ்வு கிடைத்தது. இயேசு கிட்ட வந்தோடனே ஒரு மீட்பு கிடைத்தது. அதே போலதான் இன்று நீங்கள் நானும் இயேசு கிட்ட வந்திருக்கிறோம். இயேசு நம்மளை தோத்து போக விட மாட்டாரு, இயேசு கண்கலங்க விட மாட்டாரு, இயேசு கவலைப்பட விட மாட்டாரு, இயேசு துக்கப்பட விட மாட்டாரு. நம்மளுக்கு வாழ்வு கொடுத்து வாழ வைக்கிற தெய்வம் அந்த இயேசு இரட்சகர். அவரிடத்தில் வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதிலே அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அன்னாளின் ஜெபத்தை கேட்டவர், ஆகாரின் ஜெபத்தை கேட்டவர், ரூத்தின் ஜெபத்தை கேட்டவர், தாவீதின் ஜெபத்தை கேட்டவர், யாக்கோபின் ஜெபத்தை கேட்டவர், ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டவர், தானியேலின் ஜெபத்தை கேட்டவர். இன்று உங்கள் ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் கேட்பதற்கு அவர் செவி திறந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விண்ணப்பம் எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை கேட்கிறீங்க அதை உங்களுக்கு நான் கொடுப்பேன், விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். காரணம் என்ன என்று கேட்டால், நாம் அவரிடத்தில் கேட்பதற்கு நேரம் இல்லை. அப்படின்னா கேட்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெபம் தான் கேட்கிறது. அப்பட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. உலக மனிதர்கிட்ட மணிக்கணக்காக பேசுறோம், போன்ல தேவையில்லாம உலக பிரச்சனைகளை தேவையில்லாம பேசிக்கொண்டு இருக்கிறோம், ஒண்ணுக்கு உதவாக்கரையை பேசிக்கொண்டு இருக்கிறோம், தேவையில்லாத பிரச்சனையை பேசிக்கொண்டு இருக்கிறோம், தேவையில்லாத சண்டையை பேசிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவன் அப்படி போறான் இப்படி போறான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்களும் நானும் தேவனிடத்தில் பேசும்படி அவர் அழைக்கிறார். மகளே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. அந்த 24 மணி நேரத்தில் எத்தனை மனிதர்களை பேசிக் கொண்டிருக்கிறாய், எத்தனை நபர்களை பேசிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என்னிடம் பேச நீ வரமாட்டாயா? இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், என்கிட்ட வா மகளே, உன் விண்ணப்பத்தை என்று சொல்லு, உன் தேவைகளை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமே. நீங்கள் விட்டார் உறவினர்கள் சொந்தங்கள் எத்தனை பேர் நம்மளை பார்க்க வர்றாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எவ்வளோ நேரம் பேசுகிறோம்? 5 நிமிஷம் பேசுகிறோமா, 2 நிமிஷம் பேசுகிறோமா? சில சகோதரிமார்கள் 1/2 மணி நேரம் பேசுவாங்க, 1 மணி நேரம் பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர் சொல்கிறாரு, நான் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம், நீ என்கிட்ட பேசுமா, நீ என்கிட்ட வாமா, உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லுமா, உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லுமா, உன் வேதனை என்கிட்ட சொல்லுமா, நான் உன் பிரச்சனையை தீர்க்கிறேன். அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம், விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம். திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நம்ம அவரிடத்தில் போன மாறாக இன்னைக்கு
ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்தால், மனித வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்களோ வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து தப்பி வைக்கிறதுக்கு எந்த மனிதன் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களோ. ஒரு வசனத்தை எடுப்போம், சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், அவனை தப்பி வித்து. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒரு நல்ல ஒரு திட்டமான ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், உங்கள் காரியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஆபத்து நேரத்தில் எந்த மனிதர்களுமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஐயோ இவன் பிரச்சனை நம்ம இதுக்கு தலையிட்டுக்கிட்டு அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை கழட்டி விட்டு போயிடுவாங்க. நல்லா பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படின்னு சொல்லி அன்பாக பேசுவாங்க, நல்லா சந்தோஷமாக சமாதானமாக பேசுவாங்க, நண்பர்கள் போல் உறவாடுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நம்மளுக்கு ஒரு ஆபத்து ஒன்று அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவர்கள் எப்படி மறைந்து போகணுமோ, எப்படி ஒதுங்கி போகணுமோ அப்படி ஒதுங்கி போயிடுவார்கள். ஆபத்து வருவது சகஜம் பார்த்துக்கொள்ளுங்க, பிரச்சனை வருவது சகஜம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த நேரத்தில் யார் நம்ம கூட இருக்கிறா, யார் நம்ம கூட இருக்கிறா, யார் நம்ம கூட பரிந்து பேசுகிறா, யார் நமக்கு உதவி செய்யறா அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் அந்த நேரத்தில் யாருமே உதவி செய்ய முடியாது, யாரும் கூட இருக்க முடியாது. ஆபத்து காலத்தில் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உன் ஆபத்து காலத்தில், உன் பிரச்சனை காலத்தில் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன் கூட இருந்து அந்த ஆபத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை காப்பாற்றி உன்னை நான் கரம் பிடிச்சு நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ அவனை என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு என்ன செய்வேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ கூப்பிட்டா தான் மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம கூப்பிடணும், ஆண்டவர்கிட்ட ஏசப்பட்ட கூப்பிடணும். அனுதினமும் ஜெபத்தில் தரித்திருக்கு, அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட உறவாடணும். அப்படி உறவாடும் போது தான் அவர் மறு உத்தரவு கொடுப்பார். கேள்வி இல்லாமல் பதில் கிடையாது. நம்ம கேட்கணும், அவர்கிட்ட பதில் வேணும்னா நம்ம கேட்கணும், கேள்வி கேட்கணும், பதில கொடுப்பேன். நீ கேளப்பா, நீ கேளு. உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, உன் பிள்ளைக்கு பிரச்சனையா, உன் கணவனுக்கு பிரச்சனையா, உன் தொழிலில் பிரச்சனையா, உன் பிசினஸ்ல பிரச்சனையா, உன் குடும்பத்தில் பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனையா, என்ன பிரச்சனை, ஏன் கஷ்டப்படுற, ஏன் வேதனைப்படுற, ஏன் கண்ணீர் வடிக்கிற, ஏன் நெருக்கப்படுற, ஏன் துக்கப்படுற, என்கிட்ட நீ சொல்லு. ஆபத்து காலத்தில் நான் உன் கூட இருந்து உன் பிரச்சனையை முடிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார்ல, அந்த வாக்கை கண்டிப்பான முறையே வாக்குத்தத்தம் பண்ணினவர் கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவார். அவர் போய் சொல்ல மனிதன் போய் சொல்லி செய்யாது இருக்கிற தேவன் அல்ல, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தகப்பனை அடைஞ்சிருக்கிறோம், இப்படிப்பட்ட வெற்றி வேதனை தகப்பனை அடைஞ்சிருக்கிறோம். அதனால தான் அவர் சொல்றாரு, நீ என்ன நோக்கி நீ கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுத்து ஆபத்துல நான் உன் கூட இருக்கிற மகளே. எவ்வளவு பெரிய மலை போல பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய மலை போல உன் பிரச்சனை வந்தாலும், உன் குடும்பத்துல பல போராட்டம் வந்தாலும், நான் அந்த நேரத்தில் உன் கூட இருக்கிறேன், உன் கூட எங்க வேணாலும் வர்றேன், உன் கூட எங்க வேணாலும் போறேன், உன் கூட இருந்து உன் காரியத்தை நான் ஜெயமாக முடிப்பேன், நான் தான் உன் கூட இருக்கிறாள் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். கட்டின மனைவி கூட ஓடிடலாம், கட்டின கணவன் கூட ஓடிடலாம், பிள்ளை கூட ஓடிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், பார்த்துங்க, ஸ்திரியானவள் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை உள்ளங்களை பொறித்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறக்க மாட்டேன். இந்த உலகத்தில் யார் உற்றார் உறவினர்கள், அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க எல்லாரும் உன்னை மறந்து ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் தாயின் கருவிலே உருவாக்கு முன்னே உன்னை அறிந்தனார், உன்னை நான் மறக்கவே மறக்க மாட்டேன். வாக்கு பண்ணுகிற தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர். நீ தனிமையாக்கப்பட்டிருக்கிறாயா, ஒதுக்கப்பட்டிருக்கிறாயா, உற்றார் உறவினர்கள் ஆதரவு இல்லாமல் இருக்கிறாயா, உடன்பிறந்தவர்கள் கைவிட்டார்களா, தாய் தப்பன் கைவிட்டார்களா, நீ தனிப்பட்ட இடத்துல இருக்கிறாயா, எனக்கு யாரும் ஆறுதல் படுத்தவில்லையே, என்னை யாரும் தேற்றவில்லையே, நான் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் என்று நீ கலங்கி தவித்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருந்தால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உன் காரியத்தை நான் ஜெயமா முடிக்க போறேன். கையை தட்டாப்பாக்கு நட்டு சொல்லுங்க. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தகப்பன். அல்லேலூயா. அதான் ஆபத்து காலத்திலே நான் உன் கூட இருக்கிறேன், ஆபத்து காலத்தில் உன் கூட இருக்கிறேன். அதாவது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு கொடுத்து ஆபத்து காலத்தில் கூட இருப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணுறாரு. ஏங்க, ஒரு மனிதனுக்கு ஆபத்து வருவது சகஜம், கீழே விழுவது சகஜம், அடிபடுவது சகஜம். ஆனால் அந்த நேரத்தில் என் தகப்பன் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணுகிறார். வாக்கு நம்மளை ஒரு அனாதையாக அவர் விடவே மாட்டார். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு ரட்சிப்பு அடைஞ்சமோ அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிகள் நம்ம ஒவ்வொரு மேல முத்திரை குத்துற என் தகப்பன் நம்ம மேல முத்திரை குத்தி இருக்கிறார். நீ ஏன் பிள்ளை, நீ எப்சிப்பா, நீ பியூரா. அவர் அழைக்கிறார், நீ தனி மனிதன் கிடையாது, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே.
பிரச்சனை நெருக்குதா, கஷ்டம் நெருக்குதா, பயப்படாதே. உன் கூட இருந்து நான் எல்லா காரியத்தையும் என்ன செய்வேன், வாக்கிய பண்ணுவேன். அல்லேலூயா. அதான் இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே. எதிரியான சாத்தான முறியடிப்பே, எதிரியான சாத்தான முறியடிப்பே. இயேசு கூட வருவா, எல்லாவிதம் கையை தட்டி இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஏசப்பட்ட எங்கே இருங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கிற ஆட்டை சொல்லுவோம், சொந்தக்காரங்களை சொல்லுவோம், நண்பர்கள்ட்ட சொல்லுவோம். ஏன்னா அந்த அவர்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தவறான ஆலோசனைகளை நடத்தலாம், தவறான ஒரு காரியத்தை கூட நம்மளை செய்ய வைக்கலாம், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம தெரிவிக்க வேண்டிய காரியம் யாருன்னு கேட்டால் நம்ம ஏசப்பட தான் தெரிவிக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தர் இருக்கிற மீட்பர் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாவது, இந்த உலகத்தில் பிரயோஜனம் உள்ளது இருக்கிறது, பிரயோஜனம் இல்லாது இருக்கிறது. நான் உனக்கு உன் குடும்பத்துக்கு எதோ சொன்னால் பிரயோஜனப்படும், உன் பிள்ளைக்கு எதை சொன்னால் பிரயோஜனப்படும், உன் பிள்ளை குணாதிசய சொன்னால் எது பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்லி பிரயோஜனமானதை உனக்கு நான் என்ன செய்வேன், போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழிகளை என்ன செய்வேன், நடத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா, தேவன் எப்படிப்பட்ட ஒரு வாக்கு பண்ணுறாரு. பிரயோஜனம் உள்ள காரியம் இருக்கிறது, பிரயோஜனம் இல்லாத காரியம் இருக்கிறது. அப்போ நம்முடைய குடும்பத்துக்கு எது பிரயோஜனம் என்று அவர் அறிந்து பிரயோஜனமான காரியத்தை தான் உனக்கு நான் போதிப்பேன், பிரயோஜனமானதை தான் உனக்கு நான் சொல்லுவேன். பிரயோஜனம் இல்லாத உனக்கு நான் சொல்ல மாட்டேன், கஷ்டப்படுறத சொல்ல மாட்டேன், நஷ்டப்படுறத சொல்ல மாட்டேன், துக்கப்படுறத சொல்ல மாட்டேன், நிந்திக்கப்படுறத சொல்ல மாட்டேன், அவமானப்படுறத சொல்ல மாட்டேன். உன் குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனமா இருக்குது அதை மட்டும் தான் உனக்கு நான் பேசுவேன், அதை மட்டும் தான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். பார்த்தீங்களா? அப்பனா இப்படிப்பட்ட நம்ம போகணும். பிரயோஜனமா நம்மளுக்கு யார் போதிக்கிறா, பிரயோஜனமா நம்மளுக்கு யார் ஆலோசனை கொடுக்குறா, அது கர்த்தர் ஒருத்தர் தான், வேற யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு உலகத்தில் முன்னேறின வாழ்க்கையில பிடிக்கல, அப்புறம் எப்படி அவன் பிரயோஜனமா நம்மளுக்கு போதிப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போனோம், ஐயோ அப்படின்றான், இவனுக்கு எப்படி இந்த வண்டி வந்துச்சு, எப்படி கார் வந்துச்சு, இவன் எப்படி வாழ்றான் அப்படின்னு பொறாமப்பட்டு முறுமுறுக்கிறாங்க. நான் இவங்க கூட சேர்ந்து வந்தானே, இவன் டெவலப்மெண்ட் ஆகி போறானே அப்படின்னு சொல்லி பொறாமப்படுறாங்க. அப்படிப்பட்ட நம்மளுக்கு எப்படி, யார் நம்மளுக்கு நல்லது சொல்லுவா, யார் நம்மளுக்கு பிரயோஜனமாக சொல்லுவா, சொல்ல மாட்டாங்க. நம்ம எப்போ விழுகணும், எப்போ நம்ம எழும்பக்கூடாது, எப்போ கீழே விழுவான், இவன் எப்போ கஷ்டப்படுவான், எப்போ நஷ்டப்படுவான் அப்படிங்கிற விரும்புகிற மனிதர்கள் தான் நம்மளை சுற்றி இருக்கிறாங்களே தவிர நாம் வாழ வேண்டும், நாம் உயர வேண்டும், நாம் செழிக்க வேண்டும், நம்மளும் குடும்பம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று யாரும் விரும்புவது கிடையாது. ஆனால் ஒருத்தர் விரும்புகிறாரு, உங்களை என்னை படைச்ச என் தகப்பன் இயேசு விரும்புகிறாரு. அதான் நான் பிரயோஜனமானதை உங்களுக்கு நான் என்ன செய்வேன், போதிப்பேன் அப்படிங்க. பிரயோஜனமானதை உங்களுக்கு நான் போதிப்பேன், பிரயோஜனமானதை உங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். அன்பந்தவனே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய, ஒரு பிரச்சனையை சொல்கிறதா ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பட சொல்லுங்கள். அப்படி சொல்லுவதற்கு முன்னால் நீங்கள் வந்து ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட ஏசப்பட சில காரியங்களை சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லுவதற்கு முன்னால் அந்த பிசாசு வந்து அந்த ஜெபத்தை வந்து கேட்க விடாமல் ஏதாவது ஒரு காரியத்தை வந்து நம்மளுக்கு தவறான யோசனைகளை கொடுத்து ஒரு நம்மளை வந்து மனமடியை வைப்பான், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யார் என்பதை காட்சி, நீங்கள் யார் என்பதை சொல்லி நீங்கள் ஜெபத்தை பண்ணும்போது அந்த ஜெபம் அது வெற்றியான ஜெபமாக மாறிவிடும். எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 1:7, எபேசியர் 1:7 சீக்கிரம். எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி நமக்கு என்கிற இடத்துல எனக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, அவருடைய இரத்தத்தினாலே மீட்பு எனக்கு உண்டாகி இருக்கிறது, அதனால நான் கேட்டால் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நீங்க ஜெபிப்பதற்கு முன்னால நீங்கள் யார் என்பதை தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். நீங்க சொல்லும்போது பிசாசும் கேட்பான், நீ யார் என்பதை சொல்லும் போது பிசாசு கேட்பான், நான் முந்தி பழையவைகளா இருந்தேன், இப்போ நான் புதிய ஆளு, நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் கேட்கிற காரியத்துக்கு எந்த தடையும் கிடையாது, நான் கேட்டால் அவர் கொடுக்க நல்லவராக இருக்கிறாரு என்று நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பான முறையில் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்.
நீங்க இந்த வசனத்தை சொல்லலைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவன் பேச நீ இந்த பாவம் பண்ண ஆளு தானே, நீ இப்படிப்பட்ட ஆளு தானே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஆளு தானே, உன் ஜெபத்துக்கு எப்படி பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான யோசனையை நம்ம மைண்ட்ல போட்டுருவான். நம்ம உடனே சோர்ந்து போயிடுவோம். ஆனா இந்த எபேசியர் 1:7 நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அவருடைய இரத்தத்தாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அவன் எதுவுமே உங்களுக்கு ஜெபத்துக்கு தடை பண்ண முடியாது. எந்த தடையை உங்களுக்கு கொண்டு வர முடியாது. காரணம் நீங்க சொல்லுங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இயேசுவின் இரத்தத்தாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது, அதனாலே நான் கேட்கிறதை பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக ரோமர் 8:33 நீங்க வாசிக்கும் போது, ரோமர் 8:33 வாசிக்கும் போது வாசிங்க சீக்கிரம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது, இந்த உலகத்துல யாரும் உங்களை குறை சொல்ல முடியாது, இந்த உலகத்துல யாரும் உங்களை நிந்திக்க முடியாது. காரணம் என்னன்னு தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சு உங்களை என்னையும் அவர் இரத்தத்தால நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அதனால நம்முடைய ஜெபத்துக்கு கண்டிப்பான முறையில் பதில் கிடைக்கும். சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தால நீதிமானாய் மாறி இருக்கிறேன். சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தால நீதிமானாய் மாறி இருக்கிறேன். நீதிமானாய் மாறி இருப்பதனால என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். இயேசுவின் இரத்தத்தால என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது, அதனால என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. அதாவதுங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க ஜெபத்துல சொல்லணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. நான் நீதிமானா மாறி இருக்கிறேன் அவர் இரத்தத்தால, நான் பாவங்கள் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவர் இரத்தத்தால அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கொள்ளுங்க, நமக்குள்ள ஒரு அத்தாரிட்டி கிடைக்கிறது, நமக்குள்ள ஒரு பலன் கிடைக்கிறது, நமக்குள்ள ஒரு உயிர்மீழ்ச்சி கிடைக்கிறது. நான் ஜெபம் அது ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வார்த்தையான ஒரு ஜெபமாய் மாறி விடுகிறது. ஒரு சோர்ந்து போன ஜெபமாய் இருக்காது. கண்டிப்பான முறையில் நான் இயேசு இரத்தத்தால நீதிமானா மாறி இருக்கிறேன், அவர் என்னை நீதிமானா மாற்றி இருக்கிறாரு, அவர் என் தகப்பன், அதனால எனக்கு கிடைக்கும், நான் கேட்கிறேன் தருவாரு அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்க வாயில வரும்போது அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பான முறையில் ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்ற வசனத்தின் முடியாக ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுக்க நம்மளுக்கு நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தால என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது, இயேசுவின் இரத்தத்தால நீதிமானா மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால நான் கேட்கிறதை பெற்றுக்கொள்வேன், அதனால நான் கேட்கிறதை பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று கேட்டால் அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஏசாயா 45:11 என்ன சொல்லுகிறது? ஏசாயா 45:11 சீக்கிரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும், இங்க பாருங்க, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். வரும் காரியங்கள், உன் பிள்ளை காரிய வருங்கால காரியம் இருக்கிறது, உன் குடும்ப காரிய வருங்கால காரியமா இருக்கிறது, உன் தொழில் காரிய வருங்கால காரியமா இருக்கிறது, உன் எதிர்கால வருங்கால காரியமா இருக்கிறது. உன் குடும்பத்தை பத்தி ஒன்றும் தெரியல, உன் பிள்ளைகளை பத்தி ஒன்றும் தெரியல. என் பிள்ளை எப்படி இருக்க போகுது, என் மகன் எப்படி இருக்க போறான், எதிர்காலத்தில் என் குடும்பம் எப்படி இருக்க போகுது, என் பிள்ளை எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஒரே கலக்கமா இருக்கு. அப்படி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், அப்படி நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். என் மகனுடைய திருமண காரியம் எப்படி இருக்க போகிறது, என் மகனுடைய திருமண காரியம் எப்படி இருக்க போகிறது, எதிர்காலத்தில் என் குடும்பம் கட்டப்படுமா, எதிர்காலத்தில் என் தொழில் கட்டப்படுமா அப்படிங்கிற வேதனையில, அப்படிங்கிற கேள்விக்குறியில நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இப்போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, வரும் காரியங்களே என்னிடத்துல நீ கேளு. உன் பிள்ளையை குறித்து வருங்கால காரியம் உனக்கு தெரியாது, நீ கேளு. உன் பிள்ளை பத்தி நான் உன்கிட்ட பேசுறேன். உன் மகனை பத்தி உனக்கு தெரியாது, உன் மகனை பத்தி நான் சொல்றேன். மகன் எப்படி இருப்பா, எங்க போவா, என்ன செய்வா, என்ன தொழில் பண்ணுவா, அவன் எதிர்காலம் எப்படி இருக்க போறது, அந்த காரியம் உனக்கு தெரியாம இருக்கா. நான் அந்த காரியத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன், உனக்கு நான் சொல்லுவேன். ஆனா நீ என்னிடத்திலே கேட்க வேண்டும், கேட்க வேண்டும். நீ கேட்காமல் எனக்கு என்ன இருப்பதுனாலதான் நான் உனக்கு பதில் கொடுக்க முடியல. நீ கேளு. அதான் அவர் சொல்றாரு, வரும் காரியங்களை என்னிடத்தில் என்ன செய்ய கேளுங்கள். அப்புறம் என்ன சொல்றாரு? என் பிள்ளைகளையும் எனக்கு கட்டளை கொடுப்பா, என் கரங்கள் கிரியைகள் பாருப்பா, என் கரம் எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சது பாருப்பா. நீ என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கேனே, நீ கடல்ல கொந்தளிப்பு வந்தது, அந்த கொந்தளிப்பு அதட்டின இயேசு, அந்த சூறாவளி காற்று அதட்டின இயேசு, 5:2 மணி பெருக பண்ணின இயேசு. இப்படிப்பட்ட என் கையின் கிரியைகள் இருக்கிறதப்பா, என் கையின் கிரியைகள், இதை பார்த்து எனக்கு நீ கமாண்ட் பண்ண, கட்டளை கொடு, நான் உனக்கு செய்கிறேன். நீ என் பிள்ளை,
என் கையின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடு, எனக்கு கட்டளையிடு. 5:32 மணி பிறகு பண்ணி அற்புதம் என் குடும்பத்தில் பிறகு பண்ணுங்கப்பா, கட்டளை கொடு. சூறாவளி காத்த கடல் கொந்தளிப்பு அமைதிப்படுத்தினீங்களே, என் குடும்பத்தில் சூறாவளி காத்து போல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அமைதிப்படுத்துங்க ஏசப்பா. பேசுங்க, கேளுங்க, கண்டிப்பா செய்ய அவர் நல்லவரா இருக்கிறார். அதான் என் கரங்களின் கிரியை பார், என் கரத்தை பார், என் கரத்தை பார். சாதாரண அந்த கரம் தான் அது பெரிய அற்புதங்களை கொண்டு வந்தது. பச்சை தண்ணியை ரசமாக மாற்றினது அவருடைய கரம். 4 நாள் இருக்க அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினது அவருடைய கரம். 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினது அவருடைய கரம். பலவீன உள்ளவர்களை பலவானா மாற்றினது அவருடைய கரம். அந்த கரத்தை குறித்து நினைத்துப்பார், அந்த கரத்தை குறித்து சிந்தித்துப்பார். நான் உன் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உன் நடுவிலே அதிசயங்களை செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அதான் அவர் சொல்றாரு, என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை கொடு. இயேசுவின் பிள்ளைகளை மாறினவர்கள் இந்த காரியத்தை செய்யலாம் அன்பார்ந்தவர்களே. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் பண்ணணும் அன்பார்ந்தவர்களே. அவர் வார்த்தை, அவருடைய அற்புதங்களை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பாடுகள் மத்தியில் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. லூக்கா 23:34, லூக்கா 23:34 இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார். பிசாசு செய்கிறான், அறியல, அவங்க தான் தான் செய்கிறோம்னு அறியலை. இன்னைக்கு உங்களை ஒருத்தன் குற்றப்படுத்தி பேசுகிறான், அவன் அறியாமல் சொல்கிறான். உங்களை நிந்தனைக்கு ஒருத்தன் உட்படுத்துகிறான், அவன் அறியாமல் செய்கிறான். நம்ம வேலை என்ன வேலை? பிதாவே இவர்களை மன்னியும் அறியாமல் செய்கிறான். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணுறாங்களா? நீங்கள் தேவையான வழக்கறிதல் பண்ண வேண்டாம். பிதாவே அக்காவை மன்னிங்க. போகும்போது வரும்போது முறுமுறுத்துக்கிட்டு இருக்காங்களா? டபுள் பேச்சு பேசுகிறாங்களா? பிதாவே இந்த அக்காவை மன்னிங்க. அதான் நம்ம வேலை. என்னை வஞ்சிப்பட்டியில் உன்னை சும்மா விட மாட்டேன், அது நம்ம வேலை கிடையாது. ஏசப்பா அவர் ஜெபிக்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. வேதனையின் மத்தியில் ஜெபிக்கிறாரு. உடம்புல ரத்தம் வழிந்து கொண்டு இருக்கிறது. அவர் ட்ரெஸ்ஸை கிழிச்சு சீட்டு போட்டு பங்கு போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என் தகப்பன் இயேசு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் பார்த்துக்கொள்ளுங்க. எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஜெபம். பிதாவே இவர்களை மன்னி. இன்னைக்கு பாடுகள் மத்தியில் நீங்கள் இருக்கீங்களா? கேளுங்க ஏசப்பட்ட. சில மனிதர் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வருகிறதா? சில மனிதர் மூலமாக உங்களுக்கு தொழிலில் பல போராட்டம் வருதா? பிதாவே அவர்களை மன்னிங்க. தான் செய்கிறது என்னன்னு தெரியாமல் அவங்க செய்கிறாங்க, தெரியல, மன்னியும். அதான் ஒரு தாழ்மையான ஒரு ஜெபம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 11:41. மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். பார்த்தீங்களா? செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பதால் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறேன் என்று நீங்கள் ஒரு ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். ஒரு நாள் முழுதும் போயிடுச்சு. நான் நைட்டு படுக்கும்போது, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என்னை காப்பாற்றி பாதுகாத்து கரம்பெடுத்து நடத்தினீங்க, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே என் பிள்ளை போகும்போது வரும்போது நீங்கள் பாதுகாத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தோத்திர ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் போது தேவன் அந்த ஸ்தோத்திரத்தை அங்கீகரிக்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். ஏசப்பா இங்கெல்லாம் அற்புதம் பண்ணாரோ அங்கே ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணுறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. 4 நாள் இறந்து லாசருவை எழுப்பும் முன்னாடி ஸ்தோத்திரம் போகிறாரு. 5:32 மணி பிறகு பண்ணுறதுக்கு ஸ்தோத்திரம் போகிறார். வானத்துக்கு நேரம் உயர்த்துறாரு கையை. 5:32 மணி நினைச்சா வானத்துக்கு நேரம் உயர்த்துறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. மோசே ஜெபம் வானத்துக்கு நேரம் உயரும் போது அங்கே அற்புதம் நடக்குது. இதான் ஜெபம், பார்த்துக்கொள்ளுங்க. இதான் அற்புதத்தின் ஜெபம், அதிசயத்தின் ஜெபம், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கி உங்களுடைய ஜெபங்களை என்ன செய்யுங்க? மாற்றுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே மே துதிக்கிறோம். பிதாவே மே துதிக்கிறோம். ஆவியானவரே மே துதிக்கிறோம். நல்லவரே மே துதிக்கிறோம். மகிமையின் தேவனே மே துதிக்கிறோம். அப்பா மே போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். அல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம்.
தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சொல்லுங்க, அன்பு தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாதத்திலே என் குடும்பத்துக்குண்டான எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. நான் வாழ்ந்திருக்கும்படி, நான் உயர்ந்திருக்கும்படி, நான் செழித்திருக்கும்படி, நான் பெருகும்படி உம்முடைய ஆசீர்வாதங்கள் என் குடும்பத்திலே தங்கி இருப்பதாக. தகப்பனே, நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட இலை உதிரா இருக்கிற ஒரு மரத்தை போல நான் செழித்தோங்கி வளரும்படியான ஒரு கிருபையை தாங்க. தகப்பனே, நீரே எனக்கு அரணும் கோட்டை, நீரே என் தேவன், நீரே என் இரட்சகர், நீரே என் மீட்பர். ஆண்டவரே, என் காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எனக்கு ஒத்தாசை வரும். பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும். பருவதற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை சேதப்படுத்த முடியாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாடப்பட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் எனக்கு எல்லா தீங்கையும் விலைக்கு பாதுகாப்பார். தகப்பனே, என்னையும் என் குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருவின் உட்புகுதலோ என் குடும்பத்துக்கு வரக்கூடாது. என் குடும்பத்திலே அன்பு, இரக்கம், சமாதானம், தெய்வீக வல்லமை கடந்து வருவதாக. இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்த போகிறீங்க. தகப்பனே, நான் நிற்கிற இந்த திரியேக தேவ எழுப்புதல் ஆலயத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த ஆலயம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் கடந்து வரும்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் காடைகள் போல அநேக ஆத்துமாக்கள் கடந்து வரும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் சொல்லுகிறபடியே நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.